மகாதேவன் பராக்கிரமம். அழகிய காசியில் அமைந்திருந்தது ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவில். அங்கு வழிபடும் மக்கள் அனைவரும் இறையருள் பெறுவதற்காக வந்தனர். ஆனால் ஒரு நாளில் அங்கு ஒரு அரக்கன் வந்தான். அவனுடைய பெயர் அந்தகாசுரன். அவன் தேவலோகத்தையும் பூமியையும் வென்று சக்தியுடன் இங்கு வந்தான். இந்த கோவிலில் உள்ள சக்தி என் வசம் வந்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். அவன் ஒரு சக்தி வாய்ந்த யாகம் நடத்த அதன் மூலம் பிரம்மாவின் வரப்பிரசாதத்தால் வெல்ல முடியாத ஆற்றலை பெற்றான். இந்த செய்தி சிவலோகத்திற்குச் சென்றது. நீலகண்டன் புரட்சியில் எழுந்தார். அந்தகாசுரனின் அதிர்ச்சிகரமான செயலை கேட்டதும் பரமசிவன் தனது கோபத்துடன் மெருகோட்டி எழுந்தார். அனைத்து உயிர்களுக்கும் அன்பும் கருணையும் கொண்ட நான், ஆனால் தவறான பாதையில் செல்லும் தீய சக்திகளை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று உருமாறினார். மகாகாளி, வீரபத்திரர், நந்தி, கணபதி, முருகன் ஆகியோர் சிவனுடன் போருக்கு தயாரானார்கள். அந்தகாசுரன் சிவனைச் சந்திக்க நேரில் வந்தான். போரின் கொடூரம். அந்தகாசுரன் தனது மாயை மூலம் பல உருவங்களில் தோன்றி சிவனை சோதித்தான். அவன் சிவனைச் சுற்றி அனல் மழை பெய்யச் செய்தான். ஆனால் சிவன் தனது திரிசூலத்தை எறிந்து அந்த சூழலை முறியடித்தார். சிவா, என்னுடன் யார் போராடினாலும் வீழ்ந்து போக வேண்டும் என்று அரக்கன் கூச்சலிட்டான். ஆனால் சிவன் சிரித்துவிட்டார். மரணத்தை வெல்ல முயற்சிப்பது வீணான வேலை என்று கூறி தாண்டவ நடனம் ஆடினார். அந்த நடனத்தின் அழுத்தத்தால் பூமி நிலைகுலைந்தது. விண்ணிலும் அதிர்வு உணரப்பட்டது. சிவன் தனது மூன்றாவது கணை திறந்து அக்கணத்திலேயே அந்தகாசுரனை தூளாக்கினார். அரக்கனின் தவறை மன்னித்தும் அவனுக்கு முக்தி கொடுத்தும் சிவன் தன் கருணையை நிரூபித்தார். இறுதியில் அந்த இடம் இன்னும் காசி விஸ்வநாதர் திருத்தலம் என அழைக்கப்படுகிறது. சிவன் என்றால் அழிவு மட்டுமல்ல, அருளும் கூட.